जरा जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட போகிறது என்றது நன்றாக நம்ம பார்க்கலாம். காரணம், மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வு என்பது, ஒவ்வொரு இன்சிடென்ட் என்பது கிரகங்களை சார்ந்துதான் இருக்கின்றது என்றது நம்ம நன்றாக உணரக்கூடிய உண்மை. அந்த கிரகங்கள் டிரான்சிட் நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் பூவுலகத்தில் ஏற்படும். அதனால ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது, கடந்த சில நாட்களாக பிஸியாக இருந்த காரணத்தினால் நாம் வீடியோஸ் போட முடியவில்லை. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அன்பான நேயர்களே, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்குண்டாகிய ஜோதிட சம்பந்தம், ஆன்மீக சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதில் கிடைக்கும். ஓகே, நம்ம ஜூலை மாதத்தினுடைய பலன்களுக்கு போகலாம். மாதத்தினுடைய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது, வழக்கம் போலே ஆண்டு பயிற்சிகளாகி ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், சனி பகவான் மீனத்தில் இருக்கார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சுக்கிர பகவான் தன்னுடைய ஆட்சி பலத்தோட ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார், புதன் கடகத்தில் இருக்கிறார், சூரிய பகவான் குருவோட இணைந்திருக்கிறார். இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு ஜூன் மாதத்து 7ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு என்பது தான் செவ்வாய் கேத்துனுடைய கன்ஜங்ஷன் என்பது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது. காரணம் என்றால், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், கேத்து அந்த கிரகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாகவும், அதாவது குஜாவாத் கேத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குஜத்துக்கு செவ்வாய்க்கு சமமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவன் கேத்து. அதனாலதான் சில நெருப்பு சம்பந்தமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம நன்றாக உணர முடிகிறது. அது கிரகங்களுடைய விளைவுதான். ஸோ ஆக மொத்தத்தில் கிரகனுடைய நிலைகள் என்பது, நவகிரகங்களுடைய அமர்வு என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் மிகப்பெரிய கோளதி, 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. அதில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் என்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது. வக்ரம் என்பது ஜென்ரலாக கொஞ்சம் நிறைய தடைகளை, தாமதங்கள் ஏற்படுத்தும் என்பது பொதுவான ஒரு கருத்தும். அதுதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, வேணடா இவ்வளோ வக்கரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வக்கரம் இன் தி சென்ஸ் ஒரு இயல்பானுக்கு மாறான ஒரு நிலை என்பது. ஸோ ஒரு மனிதன் நாம் இப்படி தான் பார்க்குறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்கும்போது இவர் இப்படி சிந்தனை பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது, பெரும்பாலும் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். வக்கரம் என்பது சான்ஸ்கிரிட்னுடைய வேர்டு மீனிங் அப்படி தான் இருக்கிறது அல்லவா. ஸோ அது பெரும்பாலும் கிரகங்கள் வக்கரம் அடைகிறது என்பது இயல்பான நிலை, அதிசாரம் என்பது. இது போல சனி பகவான் வக்கரம் அடையும். சனி பகவான் ஆயுளுக்காரகன். ஆனால் சம்பந்தம் இல்லாத சில உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது. ஃப்ளைன் கிராஷஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது முன்னாடி செவ்வாய் கேத்தோட வந்த விளைவாக இருந்தாலும் கூட, சனி வக்கரம் அடைந்ததுக்கு பிறகும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்கும். மிகுந்த ஜாகிரத்தோட, எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டியது என்பது அவசியம். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் கடகத்துக்கு செல்கிறார். ஸோ ஆடி மாதம் தொடங்குகிறது. ஆக இந்த 2 கிரக நிலைகள் என்பது இப்படி நமக்கு நவக்கோள்களில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன நடக்க போகிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும். பர்டிகுலர்லி தீஸ் கன்ஜங்ஷன்ஸ். இந்த செவ்வாய் கேத்தனுடைய கன்ஜங்ஷன் நம்ம பார்க்கும்போது, செவ்வாய் ஒரு பாவ கிரகம், நெருப்பு கிரகம், நெருப்பு கோள் சிம்மத்தில் இருக்கிறது, கேத்தோடு சேர்ந்திருக்குது. கேது ஒரு ஞானக்காரக்கர், ஹெட்லெஸ் பிளானட்னு சொல்லுவோம். சில மூளை இல்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலை என்பது கேத்து அந்த இடத்துல வரும்போது தான் நடக்கும். அதாவது சிம்மத்தில் இப்போ கேத்து இருக்கிறதுனால, சிம்மம் என்றது ஒரு ஆத்ம காரக்கனாகிய சூரியனோட வீடு, ஞானக்காரக்கன் அங்கேருந்து உட்காந்துக்கிறார். நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைலைட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த வளர்ச்சி மற்றும் இல்லாமல் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு
ஒரு ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கக்கூடிய நிலை என்பது இந்த கேத்து சிம்மத்தில் இருக்கும்போது செவ்வாயோடு இணையும் போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். மறுபக்கம் நெருப்பு சம்பந்தமான அக்னி சம்பந்தமான, ஏன்னா அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது. ஜூன் 7லேருந்து அக்னி தத்துவம் ஓடிட்டு இருக்குது ஜூலை 29 வரை. ஸோ அக்னி சம்பந்தமான விபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் உலக அளவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிரகங்களை எங்கிருந்தாலும் நீங்கள் இந்த சூரியன் சந்திரன் குலத்தை இருந்தாக வேண்டும். அதனால ஜோதிடம் என்பது 100% சூரியன் சந்திரன் இல்லாமல் நடக்காது. இந்த 2 பிரதான கோள்களை கொண்டு தான் ஜோதிடம் என்பதை இயங்குகிறது. ஸோ இது உலகத்தில் இந்த 2 பிளானெட்டு கீழே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கு இதனுடைய தாக்கம் இருந்தே ஆகும். அதில் டவுட்டே கிடையாது. ஆக குளோபல் ஜியோகிராபிக்கல் நம்ம பார்க்கும்போது யுத்தங்கள், ஏன்னா ஏற்கனவே செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய போர்கள் சூழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. ரைட், இனியும் மேற்கொண்டு நம்ம விஷயங்களுக்கு போன டைம் ஆகும். ஆக 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது அவங்க பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன. ஜஸ்ட் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது. மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாக குரு பகவான் 7ஆம் இடத்துல மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கிறார். முழு சுபராகிய குரு பகவானோட பார்வை மிக விசேஷமானது. ஆக எப்போ தன்னுடைய ராசியை தனுசு ராசியை பார்க்கிறாரோ, எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்படையும் என்ற வகையில் ராசிநாதன் பார்க்கிறது என்பது மிகப்பெரிய நன்மை அள்ளித்தரதாக இருக்கும். ஆக ராசிநாதன் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது முடிச்சோட மன்னன் ஆகும். 3, 6, 11 ராகு இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளித்தரும். இது பர்டிகுலர் சனி பகவானோட வீடு, விசேஷமான நன்மை உறுதியாக காத்திருக்கிறது. ஆக குரு பகவான் அந்த இடத்துல இருந்தபடி 3ல் இருக்கின்ற ராகியும் பார்க்கிறார். ஆக எடுக்க முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றி. தோல்வி, இத்தனை வருஷம் தோல்வி, வழிகள், சங்கடங்கள், வேதனைகள் அனுபவித்து வந்த தனுசு ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு தரக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் அமைய போகிறது. ஆக தனாதிபதி சனி பகவான் 2, 3 குடைவனாக 4ல் உட்காந்துக்கிறார். தனாதிபதி சனி பகவான் வலிமையான நிலையில கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல பாவகிரகன் 4ஆம் இடத்துல அமர்வது மிக சிறப்பு. பர்டிகுலர்லி கேந்திரங்களில் 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது மிக நன்மை தரதாக இருக்கும். காரணம் என்றால் 4ல் இருந்தபடியே 10ஆம் வீட்டையை பார்க்கிறார். சனி பகவான் இப்போ 10ஆம் வீட்டினையே பார்க்கிறார். தொடர்ந்து தொழில் கொண்டே இருக்கும். யாருக்கு ஒருத்தருக்கு வாழ்நாள் பூரா நம்ம தொழில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, அந்த நபருக்கு 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்றார்னு பொருள். அதனுடைய ஆக அதன் விளைவாக அவங்களா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சினி ஃபீல்டில் நிறைய பேர் நம்ம வயசான காலத்தில் கூட படங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு தொடர்ந்து 10ஆம் வீட்டு சனி பகவான் பார்ப்பது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த தொழில் இருந்தாலும் 10ஆம் வீட்டு சனி பகவான் பார்க்குதுன்னா வாழ்நாள் கடைசி வரை அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏதோ ஒரு வழி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஆக இப்போ 3 கூடிய சனி பகவான் 4ல் இருக்குது. 2, 3 கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட சனி பகவான் 4 கேந்திரத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது மிகப்பெரிய நன்மை தரும். ஸோ நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு என்னன்னா, செவ்வாய் சூரியன் தான் உங்களுக்கு யோகாதிபதிகளாக சுபர்களாக வருகிறார்கள். 5 கூடிய செவ்வாய் உங்களுக்கு இப்போ பாக்கியத்தில் கேத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு உயிர்வினை, ரியல் எஸ்டேட் தொழில் உள்ள, பூமி சம்பந்தமான தொழில் உள்ளவங்க, இந்த மாதிரி துறைகளில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். 10ல் நமக்கு 10 கூடிய புத பகவான் அஷ்டமத்துக்கு மறைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் தொழில் ஸ்தானாதிபதி புதன் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு தொழில் வெளியே போய் செய்ய வேண்டியது வரும். அது ஜலராசி. ஸோ நிச்சயமாக வெளியே போய் செய்ய வேண்டியது தொழிலாக இருக்கும். அதுபோல வக்ரம் அடைகிறாரு. அந்த இடத்துல நல்ல ஒரு மற்றவங்க பண்ண முடியாத சாதனைகள் எல்லாம் இவங்க பண்ணி சாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஸோ இது ஒரு வகையில் நல்ல வலிமையான நிலை. பாக்கியத்தில் செவ்வாய் சூரியன் வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உயிர்வினை தரக்கூடியதாக அமைந்துவிடும். பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலம். 11 கூடி சுக்கிரன் 11ஆம் இடத்தையும் பகவான் குரு பகவான் பார்க்கிறார். தன்னுடைய சுப பார்வை குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசியும் பார்க்கிறார். 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 3 முத்தான பார்வைகள் விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும். ராசியை பார்க்கறதுனால பேரும் புகழை அடைவீர்கள்.
3ஆம் இடத்தை பார்க்கிறத எடுக்கும் முயற்சிகளில் ஒரு எதிர்பாராத யோகம் வெற்றி என்பது உறுதியாகிவிடும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் தொட்டது போகிற தொடங்கும், லாபம் தேடி வரும். எந்த தொழில் செய்தாலும் அதில் வருமானத்துக்கு உண்டாக்கின வழிகாட்டும். அது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. அடுத்து நம்ம வந்து சுக்கிரன், 6 சுக்கிரன் வந்து 6லேயே இருக்கிறார். அதாவது பாவாதிபதி தனுசு ராசி நண்பர்கள் பொறுத்தவரை சுக்கிரன் வந்து 6ல் இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படின்னா, சுபிட்சக்காரகனாகிய சுக்கிரன் வந்து 6ல் வந்து கெட்ட ஸ்தானத்தில் அமரக்கூடாது. ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைப்பு பெறுவது என்பது ஹர்ஷயோகம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுக்கிரன் வலுவடைகிறது என்பது ஹர்ஷயோகத்தை தரும். நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய பாதையில் வந்து வெற்றிகள் வந்து குவிக்கக்கூடிய ஒரு வண்ணம் என்பது தான் ஹர்ஷயோகத்தினுடைய பொருள். ஆக அது யோகமதி, தோஷம் கிடையாது. ஆக சுக்கிரன் 6ல் இருக்கிறது, சுபிட்சக்காரன் வலுவடைகிறான். அப்போ 6ஆம் வீடு வலுவடையுதென்றால் எதிரிகள் நமக்கு தலை தூக்குவார்கள் என்றது பொருள் கிடையாது. 6ஆம் வீடு எதிரிகளை வீழ்த்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றது தான் பொருள் ஆகும். அடங்காத எதிரிகளாக இருந்தாலும் கூட அவங்களை வீழ்த்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதில் தான் உண்மையான கருத்து. ஆக 7ஆம் வீட்டில் சூரியன் நமக்கு வந்து 17ஆம் தேதி வந்து அவரை வந்து ஆடி மாதத்தினுடைய கரில் அஷ்டமத்துக்கு சூரியன் வருகிறார். ஒளிக்கிரகங்களும் மறையலாமா அப்படின்னு உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர். ஸோ பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு சுபர், அவர் அஷ்டமத்தில் மறைகிறதுனால தான் அஷ்டமத்தில் மறைகிறது என்பது வந்து இது தற்காலிகமான ஒரு இது. ஜூலை மாதத்தை பொறுத்தவரை தானே, ஆடி மாதத்தை பொறுத்தவரை தான் அவர் அந்த இடத்துல மறைகிறார். மறைகிறதுக்கு என்ன பொருள் என்னும்போது வெளிநாட்டுக்கு போய் அல்லது வெளி மாநிலம் போய் சம்பாதிப்பாங்க பொருள் வந்து. ஏன்னா சம்பாத்தியக்காரக்கன் சூரியன் தானே. சூரியன் வந்து இந்த 2 ஒளி கிரகங்களை தான் பாருங்கள். சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியக்காரக்கனாக சூரியன்னா ஒரு தன்னம்பிக்கை வேணும். சூரியன் வந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆளுமை கிரகம். அது ஆளுமை இருந்தால் தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஆக ஆளுமை. இன்னொன்று மதிக்காரக்கன் சந்திரன், புத்தி இருக்கணும். ஆளுமை இருந்தும் புத்தி இல்லைன்னு வச்சு பணம் தொலைச்சிடுவான். இல்லை ஆளுமை இல்லாமல் புத்தி இருந்தாலும் நம்ம வந்து ஆளுமை தெரியாதனால அடுத்தவன் நம்பி போக வேண்டியது வரும். அங்கேயும் மறுப்பு தோற்று போயிடுவான். அதெல்லாம் ஜென்ம ஜாதகத்தில் எப்போவுமே சூரியன் சந்திரனில் ஒருத்தராவது பலமாக இருக்க வேண்டும்ன்றது. 2 பேர் பெரும்பாலும் பலமாக இருப்பாங்க ஜென்ரலாக நிறைய ஜாதகங்களில். அப்படி வீக் ஆகிட்டாங்க 6, 8, 12 போயிட்டான்னும் போது தான் நமக்கு தொந்தரவு வரும். நிறைய பேருக்கு ஜென்ம ஜாதகத்தில் ஒளிக்கிரகங்களை மறையக்கூடாது. ஒளிக்கிரகங்களை மறைஞ்சாலும் அவங்களுக்கு அவர் அதாவது சன்செட் மாதிரி, சூரிய அஸ்தமனம் மாதிரி, சூரியோதயம் கிடையாது. சூரியன் பலமாக இருந்தால் சூரியோதயம் மாதிரி ரைசிங்கு. அதே சூரியன் வந்து அஸ்தமனத்துக்கு போயிட்டாரு, 6ல் மறைஞ்சிட்டாரு, வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, எது செஞ்சாலும் தோல்வியில் போய் தழுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அது முன்ஜென்மத்தினுடைய வினை தான். அப்போ சூரியன் 6ல் மறைகிறாருன்னும் போது என்ன அர்த்தம்னா, முன்னோர்களுக்கு நம்ம சரியாக அரவணைக்கலை அப்படின்னு அர்த்தம். 6ல் போயிருக்குதுன்னா 6 என்ன சத்ரு ரோகரணும், எதிரியாக நினச்சிருக்கோம். அப்பாவே முன்னோர்களே எதிரியாக நினச்சி அவங்களுக்கு சரியான அதாவது பெரியவங்களை பார்க்கறது என்பது ஒரு பாக்கியம்தான். ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் சின்ன வயசில் உங்களை அவங்க அப்படி தானே பார்க்குறாங்க. அவங்க வயசானதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தானே பார்க்குறோம். அதுதானே தர்மம். ஆனால் இந்த தர்மத்துக்கு நம்ம மாறாக செயல்படுறதுனால நிறைய பேர் வந்து இந்த தர்மத்துக்கு மாறாக செயல்படுறான். ஏன்னா வந்த குடும்பங்களில் உள்ள ஆட்டுகள் வந்து பார்க்க விடாமல் ஏதோ ஒன்று பண்ணி அவர் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை, அவருக்கு பார்க்கக்கூடிய மனைவி இருந்தால் கூட வீட்டில் உள்ளவங்க விடாமல் இப்படி எல்லாம் தொந்தரவு வர்றதுனால பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கணும். அவங்களுக்கு அப்பா அம்மானு அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அது போல உங்கள் அப்பா அம்மானு நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இந்த பித்ருதோஷங்கள் அதுதான் வருது. அது உங்களோட போகுதான்னு உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும். அதனால தான் நீங்கள் பாதிக்கிறது துன்பம் போகிற தோஷம்தான். துன்பம் போகிற தோஷம்தான். ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னும்போது திருமணம் ஏன் ஆகலை, அப்போ திருமணம் என்ற சுபகாரியம் நடக்கணும் என்னும்போது அந்த திருமணத்துக்கு உண்டாகுது முன்ஜென்மத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணும். முன்ஜென்மத்தில் அவங்களை ஏதோ திருமணங்கள் வந்து கெடுத்திருப்பாங்க. திருமணங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலைகளில் ஏதாவது இல்லாத பொருளாக சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ த சேம் ரெசம்பிளன்ஸ். இங்கே வந்து கர்ம சித்தாந்தம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மனுஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கர்ம சித்தாந்தத்தினால இங்கே வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய நல்லவங்களாக இருப்பாங்க, நிறைய சோதனைகள் வருது. சிலர் கெட்டவங்களாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா பூர்வ ஜென்மத்தை பொறுத்தவரை. ஏன்னா பூர்வ ஜென்மம் வந்து இப்போ கேட்கும். இப்போ நாளைக்கு செஞ்சது தான் இன்னைக்கு. அதுதான் உங்களுக்கு பகவான் கொடுத்துருக்க. அப்புறம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம்னா கடந்த பிறவி, நிகழ்காலம்னா ப்ரெசண்ட் ஜென்மம். அடுத்து இந்த 3 உண்டு. ஜென்மம் உண்டு, கர்மம் உண்டு. நீங்கள் ஜென்மத்தில் செய்த கர்மம் தான் பின்தொடரும். அதனால தான் முடிச்சோட மன்னர் கூட கடைசி முடிவில் வந்து ஒரு பிடி சாம்பலன்ற கதை மாதிரி அவரை வந்து என்னதான் பண்ணனா அந்த புண்ணியம் தான் அவனை ஃபாலோ பண்ணுமே தவிர, புண்ணியம் பாவம் தான் ஃபாலோ பண்ணும் தவிர சொத்துக்களை ஃபாலோ பண்ணாது. இது பாதியில் விட்டுடும். இதெல்லாம் சும்மா வருது.
ஒரு டெம்பரரியாக வர்றது பகல இரவு மாதிரி வந்து போயிடும். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம அந்த முன்னோர்களை வழியை இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தனுசு ராசி நம்மளுக்கு பொறுத்தவரை சுக்கு நாரில் சுபிக்ஷக்காரகணும். ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தனுசுக்காரருக்கு வந்து திருப்பதி போகக்கூடாது, தனுசு ராசியில் பிறந்தவங்கள திருப்பதி போகக்கூடாது இப்படி எல்லாம் சொல்கிறது உண்டு. அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ராசி அம்சம், சப்தாம்சம், நவாம்சம், துவாதசாம்சம், சஷ்டாம்சம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, வர்க்கோத்தமங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு D1 D9 வச்சு நம்ம இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லவே கூடாது. பகவான் பொதுவான எந்த சகல ஜீவராசிகளுக்கு வந்து அவர் அருள் புரியக்கூடிய நிலையில தான் இருப்பார். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு திருப்பதி போகக்கூடாது, அந்த ராசிக்காரர் திருப்பதி போகலாம் அப்படி எதுவும் கிடையாது. சில ராசிக்காருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ அதாவது கும்பராசி, மகர ராசி, கும்பலக்கணம், மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ அதே கன்னியா லக்னம், கன்னிராசி, துலாம் லக்னம், துலாம் ராசி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிம்ம லக்னம், இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பதி யோகம் கொடுக்கும். அது கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுக்கும், அவ்வளோதான். 12 ராசிக்கு நன்மை செய்யும். இதில் என்னன்னா சிலருக்கு அதிகமான டிகிரிஸில் வந்து நன்மைகளை பயக்கும். காரணம் என்றால் பாக்கியாதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறது சந்திரனை வலிமையான வீடு, உச்சம் தரக்கூடிய வீடு, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். தவிர இந்த ராசிக்காருக்கு அங்கே போனால் ஆபத்தோறு, இந்த ராசிக்காருக்கு இதெல்லாம் சும்மா பொய்யானது. நமக்கு ஒரு லிட்டில் லேர்னிங் தான், கொஞ்சம் கொஞ்சம் கற்றுண்டு சொல்கிறது, அதெல்லாம் தப்பு. அது எதுவும் கிடையாது. எல்லா ராசிகள் எல்லா இடத்துக்கும் போகலாம். என்னன்னா சிலருக்கு நன்மைகளை பயக்கும், சிலருக்கு நன்மைகளை பயக்கிறதுல கொஞ்சம் டிகிரிஸ் கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு அதாவது இப்போ தேய்பிறை வளர்ப்பிறை மாதிரி 15 நாள் இருக்குது. இல்லை, இந்த 15 நாள் பதில் யாரை வச்சுருக்காங்க? அப்போ இந்த தேய்பிறை வளர்ப்பு சின்ன, அதாவது வளர்ப்பிறையில் முழு நிலை நீங்கள் எட்டணும்னா 15 நாள் கடந்தாகணும். ஸோ இப்போ சிலருக்கு வந்து முழு நிலை எட்டின மாதிரி பலன் கிடைக்கலாம். சிலருக்கு வந்து அஷ்டமி நவமியில் இருக்கும்போது பாதி தானே கிடைக்கும், அந்த மாதிரி. அதே பர்டிகுலர்லி திருத்திய திதி சதுர்த்தி டைமில் போகும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ரிசல்ட் வந்து பேஸ்டாக இருக்குமே ஒழிய நம்ம வந்து இங்கே போகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஆக விசேஷமான நன்மை. ஆக ஜூலை பொறுத்தும் வரை தனுசு ராசி நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபஸ்ட்டு ராசிநாதன் வந்து குரு பார்க்குறாரு, ராசியை குரு பார்க்குறாரு, மிகப்பெரிய நன்மை உண்டு. 3ல் ராகு, 4ல் சனி, இந்த 2 கான்செப்ட் போதும். 7ல் குரு வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காரு, சுபிக்ஷமான இடங்கள். எல்லாத்தையும் விட பாக்கியத்தில் செவ்வாய் பலமாக இருக்குது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயே நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மந்தாக ஜூலை வந்து நமக்கு நிச்சயமாக நன்மைகளை பைக் வென்றதில் உறுதி. சர்வேஜன சுகினோ பவந்து.